ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஜூன் 7 நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, மூன்றாம் பிறை. அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய மூணாவது நாளை தான் மூன்றாம் பிறை நாளாக எடுத்துக்கிறோம். இந்த நாளில் சந்திர தரிசனம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் சந்திர தரிசனம் பண்ணுறதுக்கு பெரிய யோகம் வேணும்னு சொல்லுவாங்க. மூன்றாம் பிறையை பார்த்துக்கிட்டே நம்ம என்ன வேண்டுறோமோ அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படியான இந்த நாளில் நம்மோட செல்வ வளர்ச்சியை பெருக்கிக்கிறதுக்காக ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாளைய தினம் ஜூன் 7 வெள்ளிக்கிழமை மாலை மூன்றாம் பிறை தரிசனம் இருக்கு. சந்திரனோட இந்த பிறை தரிசனம் சுக்கிர பகவானுக்கு உரிய வெள்ளிக்கிழமையில வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். அப்படியான இந்த நாளில் சந்திரனை நினைச்சு நம்ம எளிமையான இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த ஒரு வழிபாட்டை மாலை 6:30 மணிக்கு மேலே 7:15 மணிக்குள்ள செஞ்சிடணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் எச்சில் படாத தட்டு அப்படின்னா தாம்பாள தட்டு ரெண்டுத்துல ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுருங்க. மஞ்சள் நிறமும் மஞ்சள் குரு பகவானுக்கு உகந்தது. அதே மாதிரி ₹1 நாணயம் ஒன்று எடுத்து அந்த மஞ்சள் மேலே வச்சு வாசனை மிக்க மலரை அந்த தட்டு மேலே வச்சு அலங்காரம் பண்ணுங்க. இப்போ இந்த ₹1 நாணயம் அப்படிங்கிறது குபேரருக்குரியது. வாசனைமிக்க மலர்கள் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. வெள்ளிக்கிழமை மஞ்சள் நிறம் சுக்கிர பகவானுக்கு. இப்போ அந்த தட்டை கையில் எடுத்துக்கிட்டே சந்திர தரிசனம் பார்க்கறதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டோட மொட்டை மாடிக்கோ இல்லை உங்கள் வீட்டோட வாசல் படிக்கோ வரலாம். இந்த நேரத்தில் சந்திரன் தெளியலனாலும் பரவாயில்ல, சந்திரன் இருக்கிற திசையை நோக்கி இந்த தட்டு எடுத்து கையில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகணும், பணப்பிரச்சனை தீரணும், தானியங்கள் பெருகிக்கிட்டே போகணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தில் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லுங்க. அதுக்கப்புறமா தட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த மஞ்சள் தூளையும் அந்த ₹1 நாணயத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஆசீர்வாதமும் வாங்குங்க. பொதுவாகவே இந்த மூன்றாம் பிறையை பார்க்கறது அப்படிங்கிறது நல்ல விஷயமாகவும் நல்ல சகுனமாகவும் கூட எடுத்துக்கலாம். இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்க்கும்போது நாம் செஞ்ச பாவங்கள் தீர்றது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் செல்வங்கள் பெருகிட்டே போகும், வளமான வாழ்க்கை கிடைக்கும். அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் மூன்றாம் பிறை தரிசனத்தை ஒரு முக்கியமான வழிபாடாகவே பார்த்துருக்காங்க. இந்த மூன்றாம் பிறை தரிசனத்துக்கு பல அற்புத பலன்கள் இருக்கு. ஜாதக கோளாறு, உடல்நல கோளாறு இருக்கிறவங்களும் இந்த மூன்றாம் பிறை நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. மூன்றாம் பிறை நேரத்தில் நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்யலாம், தொழில் தொடங்கலாம். நீங்கள் செஞ்ச பாவம் தீரணும், வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கக்கூடிய பண கஷ்டங்களை விடுபடுறதுக்கும் சந்திர பகவானை மூன்றாம் பிறையில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் மூன்றாம் பிறை தரிசனம் அப்போ பண்ணுங்கள். ஜூன் 7 வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 6:30 மணிக்கு மேலே 8 மணிக்குள்ளே நீங்கள் பிறை தரிசனம் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.